இந்த உலகத்திலேயே வேற எங்கேயும் இல்லாம நம்ம இந்தியாவில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில, அதுவும் நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அழகான உயிரினம் தான் இந்த சிங்கவால் குரங்கு என்ற லைன் டெயில் மெக்காக். இப்போ இதோட மொத்த எண்ணிக்கையே 4000க்கும் குறைவாக தான் இருக்கு. IUCN வனவிலங்கு பட்டியலில் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் கேட்டகரியில் இருக்கு. அப்படின்னா சரியான பாதுகாப்பு கொடுக்கலனா எதிர்காலத்தில் இந்த குரங்குகள் உலகத்திலிருந்தே அழிந்து போயிடும். தொடர்ச்சியான மழைக்காடுகள் தான் இந்த குரங்குகளோட இயற்கையான வாழ்விடம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு காலத்துல தொடர்ச்சியான அடர்ந்த மழைக்காடாக தான் இருந்துச்சு. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அயல்நாட்டு தாவரமான டீ, காஃபி, யூக்கலிப்டஸ் பிளான்டேஷனுக்காக இந்த காடுகள் நிறைய வெட்டி அழிக்கப்பட்டு ஒரே தொடர்ச்சியாக இருந்த காடு இப்ப சிறு சிறு துண்டுகளா பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சாலைகள், வீடுகள், மின்கம்பிகள்னு நிறைய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டதால இந்த குரங்குகளோட வாழ்விடமே சின்ன சின்ன பகுதிகளா பிரிஞ்சிருச்சு. இயற்கையாகவே இந்த குரங்குகள் அவங்களோட உணவை அவங்களே தேடி சாப்பிடுவாங்க. காடுகளில் கிடைக்கும் பழங்கள் தான் இவங்களோட முக்கிய உணவு. அதெல்லாம் சாப்பிட்டு விதை பரவல்ல முக்கிய பங்கா இருக்காங்க. மனிதர்கள் கிட்ட உணவு வாங்கி பழகிட்டு சாலையோரத்துக்கு உணவை எதிர்பார்த்து அடிக்கடி வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால வண்டிகள் அடிபட்டு உயிரிழப்பதும் இல்லாம இந்த மாதிரி கை கால் எழுந்து வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறாங்க. நம்மளே சாலையோரத்துல போகும்போது சில குரங்குகள் உடல் பருமனோட இருக்கிறத பார்த்திருப்போம். மனிதர்களோட உணவை அடிக்கடி சாப்பிட்டதுனால அவங்களோட இயற்கையான உணவு பழக்கம் மாறி இவங்களோட உடல் நலமும் பாதிக்கப்படுது. நம்ம நாட்டுக்கும் நம்ம காட்டுக்கும் மட்டும் சொந்தமான ஒரு உயிரினம். அதை பாதுகாப்பதும் நம்ம கடமை தான்.